வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய மூன்றாம் பிறைகள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வளர்பிறை நிலா மேற்கு வானத்தில் ஒற்றையாக வட்டம் கொண்டிருந்ததை ஜன்னல் வழியாக கண்டபடி சந்துரு நின்று கொண்டிருந்தான். தென்னங்கீற்றுகளில் எல்லாம் நிலாவின் வெளிச்சம் கொட்டி வழிந்து கிடந்தது. அந்த நடுநிசியில் கூட ஏதோ ஒரு சிறு பறவை வானில் குறுக்கிட்டு பறந்தது. இதமான உணர்வுடன் கட்டிலில் சாய்ந்தான். சுஜாதாவின் அச்சிறு அறை சந்துருவின் நன்றி உணர்வால் நிறைந்து போயிருந்தது. வாழப்போகும் நாட்கள் வளம் மிகுந்து தெரிந்தது. ஒரு இறுக்கம் தொடர்கிற பழைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக விடுதலை. இனி வாழப்போகிற பெருமாள் சாமியின் குடும்பம் ஒரு வானவில்லின் ரம்ய நிழலாக தெரிகிற சூழ்நிலை. அருகருகில் கிணற்றடியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் பசுமையான வாழை பிள்ளைகளாக அமுதாவும் நந்தாவும் கொண்டிருக்கும் தோழமை. அருமை தோழியின் பக்க பலம். சந்துரு திருப்தியுடன் குப்புறப்படுத்து கொண்டான். பெருமாள் சாமியின் குடும்பத்தில் சுஜாதா சொன்னது போல தான் ஒரு ஹீரோவாக உயர்ந்த ஸ்தூபியில் அமர்ந்து விட்டிருப்பது தெரிந்தது. எதிர்பாராத இனிய திருப்பம் இது. எந்த யுத்தமும் நடக்காமலேயே வெற்றி வாகை சூடி விட்டாற்போல் இருந்தது. ஒரு மௌன புரட்சியே நிகழ்ந்து விட்டாற்போல கூட இருந்தது சந்திரவிற்கு. நந்தாவின் மனதிலும் தான் எத்தகைய முத்திரையை பதிவு செய்திருப்போம் என கணக்கிட்டு பார்த்தான். விடை அவனுக்கு சாதகமாகவே தெரிந்ததில் சந்துரு மிகவும் பரவசமடைந்தான். அமுதாவிடம் அவனின் மனம் காதலுடன் ஒன்றிவிட்டதும் உண்மைதான். முழுமையான மனைவியாக அவள் அவனுள் இடம் பெற்றிருப்பதும் நிஜம்தான். இருப்பினும் நந்தா என்ற பெண்ணையும் மனதின் மென்மையான சதுக்கத்தில் இருந்து அவனால் அப்புறப்படுத்த முடியவில்லை. மூலஸ்தானத்தின் பாவை விளக்காய் அவ்வப்போது அப்பெண்ணின் வடிவம் சந்துருவின் மனக்கருவறையில் தெரிந்து கொண்டேதான் இருந்தது. அப்பாவை விளக்கால் தான் அவனின் வாழ்வின் வேறொரு சிறப்பும் கைகூடி வரும் போல் இருந்தது. நினைக்க நினைக்க சந்துருவிற்கு பரவசமாக இருந்தது. அவனின் வாழ்க்கை நாடகத்தை எழுதும் நாடகாசிரியன் திட்டமிட்டு வசீகரமான திருப்பங்களை புனைவது போலத்தான் இருந்தது சந்துருவிற்கு. மனதால் அந்த நாடகாசிரியனுக்கு நன்றி சொல்லி கொண்டான். என்னமோ வாழ்க்கை என்னும் நதி நந்தாவை நோக்கித்தான் ரகசியமாக ஓடுவது போல் இருந்தது. இனி இதில் குற்ற உணர்விற்கு கூட அவசியம் கிடையாதென்று நினைத்தான். காலம் கனிந்து வருகையில் நந்தாவிடம் அவனின் காதல் கரத்தை உயர்த்திவிட வேண்டியதுதான் என நினைத்தான். இது அவனுக்கு விகற்பமான இச்சை இல்லை. நந்தாதான் அவனின் மிக முதல் காதல். அன்றொரு நாள் இந்த காதல் ஆற்றில் நீர் நெளிந்து ஓடிக்கொண்டிருந்தது. பின் 3 வருடங்கள் பருவமழை இல்லையோ என்னவோ ஆற்றில் நீர் இல்லை. ஆனால் ஆறு இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆற்றின் இயல்பு இதுதான். நீர் இருக்கிறதோ இல்லையோ ஆறு இருக்கிறது என்று பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. ஆற்றில் நீர் கரை புரண்டோடுகிறது. ஆற்றின் போக்கை மாற்றுவது இயலாதது. ஆற்றை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டியதுதான் என்ற முடிவிற்கு வந்தான் சந்துரு. எழுந்து போய் புத்துணர்ச்சியுடன் மீண்டும் நிலாவை அவன் பார்த்த கணத்தில் இந்திரா நகரில் அமுதாவும் நந்தாவும் அதே நிலாவை தங்கள் அறையில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹனிமூன் எங்கக்கா போக போற? நந்தா கேட்டாள். பிடிச்ச ஒவ்வொரு கோயிலா போக வேண்டியதுதான். சாமியார் ஆக்கிடாதா அவர? அம்மா சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல நாங்க குருவாயூர் போயிட்டு வந்துடணுமாம். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வேணும்னாலும் போய்க்கோன்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியல. ஆமா, சாயந்தரம் அத்தானோட ஃப்ரெண்டு சுஜாதா அப்பாவை பார்த்து பேச வந்திருந்தப்ப நீ ஏன் அவங்களோட சரியாவே பேசல? நந்தா நினைவு வந்து கேட்டாள். அமுதா பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். ஏய், என்ன கம்மன் இருக்க? அது என்னமோ நந்தா, அவளை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. ஏனோ லேசா அவளை பார்த்தா பொறாமையா கூட இருக்கு. சீ, அநியாயமா பொறாமையெல்லாம் படாத. பாவம், நல்ல மனுஷி. அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கா. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இத போய் அத்தான்கிட்ட என்னைக்காவது சொல்லி வச்சிடாத. ஹர்ட் ஆனாலும் ஆயிடுவார்.
ச்சே! அவர்கிட்ட சொல்லுவனா? அத்தா மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்படி அவங்க அப்பாவ விட்டு வெளியேறி போயிருக்கார் பார். அத்தா மட்டும் இப்படி நடந்துக்காம, பேசாம இருந்திருந்தா, நம்மோட சந்தோஷம் எல்லாம் எப்படி தூள் தூளா போயிருக்கும்? தப்பிச்சோம் இல்ல? தப்பிச்சோமா, பிழைச்சோம். ரூ. 1,00,000 தூக்கி கொடுத்திருந்தா, அத்தா எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும், நம் மனசுக்குள்ள அந்த வலி இருக்கத்தானே செய்யும். ச்சே! மனுஷாளுக்கு ஏன்தான் இத்தனை பண வெறியோ? அதுவும் வயசான காலத்துல. அத்தான் அந்த சுஜாதாவோட வீட்ல தான் தங்கி இருக்காராமா? அமுதா கேட்டாள். அதுக்கும் பொறாமப்படாத. இன்னைக்கு சரியா 10வது நாள். இந்நேரம் உன்கிட்ட இருப்பார். அதெப்படி? அதுக்குள்ள அண்ணா நகர்ல இருந்து சித்தப்பா கூட தெரிஞ்சு ஃபோன் பண்ணிட்டார். அந்த வெங்கடேசன் தான் ஃபோன் பண்ணி சொன்னாராம். அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் இல்ல? எனக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பாவுக்கு இருக்காதா? பாவம் அப்பா. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து பார்த்து அசந்துட்டார். இந்த கல்யாணமும் நின்னு போயிருந்தா அவ்வளவுதான். ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் மறுபடியும் அவருக்கு. அத்தானுக்குத்தான் இவளே நாம நன்றி சொல்லணும். இனிமே கல்யாணத்தன்னைக்குத்தான் பார்க்க முடியுமா அவர? ஏன்கா 10 நாள் பொறுக்க முடியாதா உன்னால? இடையில ஒரே ஒரு நாள் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஐயோ வேண்டாம். நான் வேணா ஃபோன் பண்ணட்டுமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ என்ன சொல்றது? நாளைக்கே நான் ஃபோன் பண்றேன் பார். சொன்னா கேள் நந்தா. சொன்னதை கேட்காமல் மறுநாள் காலையில் நந்தா சந்துருவிற்கு ஃபோன் செய்து விட்டாள். குட் மார்னிங் அத்தான். குட் மார்னிங் மை டியர் லிட்டில் ஃப்ளவர். ஹாய். என்னத்தா நீங்களும் சுஜாதா மாதிரியே என்ன லிட்டில் ஃப்ளவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் கூப்பிடக்கூடாதா? நல்லா கூப்பிடலாம். நான் கூப்பிடுறது இருக்கட்டும். நிஜமாவே நந்தா லிட்டில் ஃப்ளவர் தானே? சந்துரு வேறொரு மனோநிலைக்கு பெயர்ந்து விட்ட ரகசிய துணியில் கேட்டான். தெரியலையே. புலனாய்வு தெரியாத அறிவு நிலையில் நந்தா பதில் சொன்னாள். லிட்டில் ஃப்ளவர் தான். அப்படித்தான் இனிமே நான் நந்தாவை கூப்பிட போறேன். உங்க இஷ்டம். எப்படியோ அப்படியே கூப்பிடுங்க. இன்னொரு விஷயம் நந்தா, இனிமே நான் நந்தாவை வாங்க போங்கன்னு சொல்ல போறதில்ல. அது என்னமோ அப்படி கூப்பிடுறப்ப ஒரு அந்யோன்யம் வரமாட்டேங்கிறது எனக்கு. அதனால நீ வா போன்னு தான் சொல்ல போறேன். நந்தாவுக்கு அதில் ஒண்ணும் ஆட்சேபனை இருக்காதே. ம்ஹும். நந்தாவுக்கும் அதுதான் இஷ்டம். வீட்ல அப்பா எப்படி இருக்காங்க? தைரியமா இருக்காங்களா? நீங்க இருக்கும்போது இனிமே எங்க தைரியத்துக்கு என்னதான் குறைச்சல்? வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா ஆகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நந்தா. அதுவும் ஒரு பெரிய வீணை வித்வான் என் மைத்துனியா வராங்கன்னா சும்மாவா? சந்திரவின் இந்த சுற்றி வளைந்து வந்த புகழ்ச்சி நந்தாவிற்கும் இதமாகத்தான் இருந்தது. திருப்பி அவளும் சுற்றி வளைத்த குறும்புடன் கேட்டாள். உங்க மச்சினி அவ்வளவு பெரிய வீணை வித்வானா? இல்லையா பின்ன? இப்பத்தானே கத்துக்கொண்டிருக்கா. என் மச்சினிகிட்டயே நானும் கர்நாடக சங்கீதம் கத்துக்கலாம்னு பாக்கறேன். மச்சினி ஃபீஸ் நிறைய கேட்பாளே, அவளுக்கு இல்லாததா? இந்த கேள்வியின் போது சந்துருவின் கல்லூரி மாணவி நந்தா தோன்றினாள். துளி துளியாக அந்த நந்தாவை அணுகிக் கொண்டிருக்கிற உல்லாசம் அவனின் உணர்வுகளில் சுழியிட்டு கொண்டிருந்தது. சரி, பாடத்தை எப்ப ஆரம்பிக்கட்டும் மச்சினி? நந்தா கேட்டாள். கல்யாணம் முடிஞ்சதும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நிஜமாவே கத்துக்கணும் நீங்க அத்தான். நிஜமாத்தான் நந்தா, நிஜமாவே உங்ககிட்ட கத்துக்கலாம்னு இருக்கேன். உலகம் பூராவும் புகழறாங்க கர்நாடக சங்கீதம் பத்தி. அதை பத்தி நான் மட்டும் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? அந்த காலத்து வேதங்கள்ல கூட கர்நாடக இசை பற்றிய குறிப்புகள் இருக்காமே. கர்நாடக இசைன்னு தனிமைப்படுத்தி கிடையாது. பொதுவா இசை பத்தி உபனிஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. இசை 4 உபவேதங்களில் ஒன்று அத்தான். ஸோ இன்னைக்கே என் பாடத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு. நீங்க சொன்னா சரி. அப்போ வச்சிரட்டுமா? வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு. லஞ்ச் ஹவர்ல அமுதாவுக்கு நான் ரிங் பண்றேன்னு சொல்லு. ஓ எஸ். சந்துரு மன நிறைவுடன் ரிசீவரை வைத்தான். வாசித்து வரும் தொடர் நவீனம் இனிமையான அத்தியாயத்தில் மையம் கொண்டிருக்க சுகானுபவ நிலையின் மகிழ்வோடு அலுவலகத்தின் அன்றாட பணிகளை தொடங்கினான். மாம்பலம் ராகவன் காலனியில் நண்பன் கண்ணப்பன் வீட்டின் எதிரில் போய் சந்துருவின் ஸ்கூட்டர் நின்றது. கண்ணப்பன் அப்போது வீட்டின் முன் வராந்தாவிலேயே குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தான். வாயா சந்துரு, வா. மெட்ராஸ்ல தான் இருக்கியா? ஆள் அட்ரஸே இல்லையே. என்ன விஷயம்? எதுவும் விசேஷமா? என்றபடி சந்துருவை கண்ணப்பன் வரவேற்றான். விசேஷந்தான். வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். அடி சக்க.
நம்ம செட்லயே நீ தான் இதுவரைக்கும் மாட்டிக்காம இருந்த. இப்ப நீயும் மாட்டிக்க போறியா? மாட்டிக்க, மாட்டிக்க. ஜோரா மாட்டிக்க. பொண்ணு யாரு? மெட்ராஸ் தானா? வெளியூரா? மெட்ராஸ் தான் கண்ணப்பா. இங்க தான் இந்திரா நகர். நல்ல வசதியான இடமா? வசதியான இடம்தான். அதுவும் ஆண் வாரிசு இல்லாத இடம். அதனால வீட்டோட மாப்பிள்ளையாவே போறேன். அடேங்கப்பா! பெரிய அதிர்ஷ்டந்தான். தூள் கலப்பு. அது மட்டும் இல்ல கண்ணப்பா. இப்ப நான் கட்டிக்க போற பெண் இருக்காளே, அவளோட தங்கியை கூட நீ பார்த்திருக்க. நந்தாங்கிற பேர் ஞாபகம் இருக்கா உனக்கு? குவீன் மேரீஸ்ல படிச்சாளே. குவீன் மேரீஸ்லயா? நந்தாவா? கண்ணப்பன் ஞாபகம் வராமல் கேட்டான். கொஞ்சம் உசரமா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்குமே. இரு இரு யோசிச்சு பார்க்கறேன். உசரமா சிரிச்ச முகமா? ரைட் ரைட். அவளுக்கு இடது கன்னத்துல கூட அழகா ஒரு மச்சம் இருக்குமே. அந்த பொண்ணா? எஸ், அதே பொண்ணுதான். அந்த பொண்ணு இப்போ உனக்கு முறை நான் சொல்றேன். அந்த நந்தாவோட அக்கா அமுதாவத்தான் வர்ற வெள்ளிக்கிழமை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடிச்சடா ஒண்ணா நம்பர் பிரைஸ். தூள் கலப்பு. சைட் அடிச்சவளே மச்சினியா வராளா? அடி சக்க. விஷயமே புதுசாத்தான் இருக்கு. இப்பவே போய் யாராவது சினிமாவாலா கேட்ட இத சொல்லட்டா? வேற யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நம்ம பாலச்சந்தர் கிட்ட சும்மா இந்த நாட்ட சொல்லிட்டு வந்துட்டா போதும். மிச்சத்த அவர் பார்த்துப்பாரு. சும்மா அபூர்வ ராகங்களையே தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொரு அபூர்வ ராகம் பண்ணிடுவார். என்ன சொல்லட்டுமா போய்? ச்சீ, ஏன்டா இப்படி கத்தி பேசுற? ஒரு அடையாளத்துக்காக சொன்னா உடனே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறையே. எனக்கு இது சீரியஸான பாயிண்ட் தான்ப்பா. மாஞ்சு மாஞ்சு சைட் அடிச்ச பொண்ணு இன்னைக்கு மச்சினியா வருதுன்னா சும்மாவா அது? லட்சத்துல ஒரு கேசுடா அது. சரி, லட்சத்துல ஒண்ணாவே இருந்துட்டு போகட்டும். வர வெள்ளிக்கிழமை காலையில முகூர்த்தத்துக்கு வந்துடு. ஈவினிங் வரவேற்பு இருக்கு. வீட்ல உன் மனைவியையும் கூட்டிட்டு வந்துடு. எங்க உன் வைஃப் வீட்ல இல்லையா? தோ 4வது வீட்ல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அங்க போயிருக்கா. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பே கிடையாதுடா அவளுக்கு. எப்ப பாரு ஏதாவது ப்ராப்ளம். மழைக்காலம் வந்துட்டா கால் வலி, பனிக்காலம் வந்துட்டா காது வலி, வெயில் காலம் வந்தாச்சுன்னா கேட்கவே வேணாம். இந்த லட்சணத்துல மாசத்துல பாதி நாள் அவுட் ஆஃப் டோர் வேற. என்ன பண்ணுவ சொல்லு? போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்டா கல்யாணம் கட்டிக்கிட்டோம்னு இருக்கு. உன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்கு சொல்லிட்டு வராம இருந்துடாத. அப்புறம் எனக்கும் கெட்ட கோபம் வரும். நோனோ, கண்டிப்பா வெள்ளிக்கிழமை காத்தாலையே வந்துடுவேன். அதுவும் உன் மச்சினி அந்த நந்தாவை பார்க்கறதுக்காகவாவது வந்தே தீருவேன். அந்த காலத்திலேயே அருமையான டேபிள் லேம்ப் மாதிரி இருப்பா. இப்ப எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? இந்தா இன்விடேஷன். தேங்க்யூ. மற்ற சில நண்பர்களுக்கும் திருமண அழைப்பிதழ் கொடுத்துவிட்டு அரை மணி நேரம் தாமதமாக சந்துரு அலுவலகம் வந்தபோது வரவேற்பில் அவனுக்காக அவனின் அண்ணா தேவேந்திரன் காத்திருந்தான். அண்ணாவை பார்த்ததுமே சம்திங் ராங் என சந்துருவிற்கு தெரிந்து போய்விட்டது. பதட்டம் வெளிப்பட்டு விடாமல் கேட்டான். என்னண்ணா திடீர்னு? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம வீட்டில் நடந்து போயிருச்சு. வா, என் அறைக்கு போய் பேசலாம். சந்துருவின் அறைக்குள் போனதும் தேவேந்திரன் சொன்னான். அப்பா நேத்திக்கு மார்னிங் பாத்ரூம்ல விழுந்துட்டார் சந்துரு. ஐயையோ, அப்படியா? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? வீட்லயா ஹாஸ்பிட்டல்லையா? தேவகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். நேத்திக்கு காலையில அட்மிட் பண்ணப்ப ப்ரெஷர் 200க்கு மேல இருந்தது. மூக்கு வழியா லேசா ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நேத்து சாயந்தரத்துக்கு மேல பக்கவாதம் மாதிரி வந்து பாடியோட வலது பக்கமே ஆக்ஷனே இல்லாம போயிடுச்சு. தேவேந்திரன் சொன்னதை கேட்டு சந்துரு திடுக்கிட்டு போனான். இவ்வளவு சீரியஸான விஷயத்த என்ன இவ்வளவு சாவகாசமா வந்து சொல்ற? சந்துரு படபடப்புடன் கேட்டான். இல்ல சந்துரு, நேத்துக்கே உனக்கு தகவல் சொல்றதுக்கோ சொல்லி அனுப்பவோ ஒழியவே இல்ல. பயங்கர டென்ஷன் எல்லாருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இன்னைக்கு சொல்லிக்கலாம்னு அம்மா தான் சொன்னா. ஒரு ஃபோன் பண்ணியாவது எனக்கு விஷயத்த சொல்லி இருக்கலாமே. பக்கவாதம் அட்டாக் பண்ற வரைக்கும் அப்பா நல்ல ஞாபக சக்தியோட இருந்தாரே. உனக்கு சொல்ல வேண்டாம்னு அவர்தான் சொன்னார். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பேச்சு மூச்சே இல்லாம கிடக்கார். அப்ப சீரியஸ் தானா? இந்த நிமிஷம் உயிருக்கு ஆபத்து மாதிரி எதுவும் இல்ல. ஆனா பாடியோட வலது பக்கம் போச்சு. சந்திரு துக்கத்துடன் பெருமூச்சு விட்டான். 4 நாட்களுக்கு முன்பு அவருடன் போட்டுக்கொண்ட சண்டை ஞாபகத்தில் வந்தது. ஏதோ புலன்களுக்கு தெரியாத சுழல் அவனை சுற்றி சுற்றி வருகிறாற் போல் இருந்தது. தனது திருமணம் நடக்கப் போகிறதா இல்லையா என்ற எரிச்சலில் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த பின் கேட்டான். இப்ப என்ன பண்ண? பெருமாள் சாமிக்கு ஃபோன் பண்ணி
கல்யாணத்தை தள்ளி வச்சுக்க சொல்லிடவா? அதெல்லாம் வேண்டாம். அது ஏற்பாடு பண்ண மாதிரி நடக்கட்டும்னு அம்மாவே சொல்லிட்டா. தள்ளி வைக்க வேண்டாம். ஆனா சிம்பிளா நடக்கட்டும். வரவேற்பை மட்டும் கேன்சல் பண்ணிட சொன்னா. அம்மா எப்படி இருக்காங்க? சந்துரு வருத்தத்துடன் கேட்டான். அம்மா தைரியமா தான் இருக்கா. வெள்ளிக்கிழமைக்குள்ள எதிர்பாராம அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப கல்யாணத்தை தள்ளித்தானே வைக்கணும். அந்த நிலைமை வராது. நேத்திக்கு கூட அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இப்ப மாரகம் பண்ணாது. 4, 5 வருஷத்துக்கு இப்படியே கை கால் விளங்காம இருப்பார். அம்மாதான் பாவம். என் மேல அவங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாதே. சந்துரு கண்கள் கலங்க கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயாவது நிம்மதியா அங்க இருக்கட்டும்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ₹1,00,000 வாங்கித்தான்னு சொன்னா. யார் வாங்கி தருவா நீயே சொல்லு. அவருக்கு யார் புத்தி சொல்ல முடியும்? சொன்னாதான் கேட்பாரா? கொஞ்சமாவது மனுஷ குணம் இருக்கணும். ஒரே அடியா பணம் தான் வாழ்க்கையில பிரதானம்னு நினைச்சா, இப்ப பணம் இருந்து என்ன செய்ய? கை கால் போச்சு. சரி கிளம்பி வரையா? ஹாஸ்பிட்டல் போகலாம். இரு அமுதா அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவங்களுக்கும் சொல்றதுக்கும் ஆள் போயாச்சு. மாமா போயிருக்கார். பாவம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ? அமுதா அப்பா வேற பெரிய ஹார்ட் பேஷண்ட். கிளம்புவோமா? சரி, தலைவிதிப்படி நடக்கட்டும். வா போகலாம். இரவெல்லாம் சந்துருவிற்கு தூக்கமே வரவில்லை. மன நிம்மதி முற்றிலுமாக குலைந்து போயிருந்தது. சுஜாதா எத்தனை ஆறுதல் கூறியும் அவனுள் கவிழ்ந்து விட்டிருந்த கோழைத்தனம் கலையவே இல்லை. திடீரென்ற வாழ்க்கை வக்கரித்து கொண்டு எதிரில் விஸ்வரூபம் எடுத்து நிற்பது போலிருந்தது. காலையில் நண்பர்களுக்கு திருமண அழைப்பிதழ்கள் கொடுக்க போயிருந்த நேரத்தில் கூட எத்தனை சந்தோஷமாக இருந்தோம் என்று எண்ணி பார்த்தான். சட்டென சந்துருவின் கண்களில் நீர் சுரந்து வழிந்து விட்டது. நீ சும்மா இப்படி பொம்மனாட்டி மாதிரி அழுதுன்னு இருந்தா நான் எழுந்து போயிடுவேன் பார்த்துக்கோ என்றாள் சுஜாதா. அப்படி இல்லை சுஜா, திடீர்னு வாழ்க்கை ரொம்ப ஹெவியா சவால் விடுற மாதிரி இருக்கு. என்னவோ நடக்க போகிற மாதிரி மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. எங்க அப்பா இப்படி ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதுமே அமுதா வீட்லயும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கே கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம் என்கிற மாதிரி மைண்டு வந்துருச்சு. எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னப்புறம்தான் அவங்க மனசே மாறுச்சு. அவங்க பாட்டுக்கு கல்யாணத்தை தள்ளி கிள்ளி வச்சிருந்தாங்கன்னா தொலைஞ்சிருப்ப. நம்பிக்கையே வந்திருக்காது எனக்கு. அதான் கல்யாணத்தான் நடந்துட போகுதே, அப்புறம் என்னத்துக்கு அழுக? உள்ளுக்குள்ள இன்னமும் பயமாவே இருக்குமா? எங்க அமுதாவை மிஸ் பண்ணிடுவனோ, எங்க நந்தாவை மிஸ் பண்ணிடுவேனோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. இப்பவே மனசளவுல அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலியா நான் இணைஞ்சிட்டேன். எந்த காரணத்தாலும் அந்த இணைப்பு கட்ட ஆயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என் வாழ்க்கைக்கு. புரியறதுடா எனக்கு. நன்னா புரியறது. நீ பிறந்து வளர்ந்த குடும்பத்துல உனக்கு கிடைச்சிராத ஒரு அஃபெக்ஷன் இவங்க ஃபேமிலியில உனக்கு கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இது மனுஷ இயல்புதான். எல்லாருக்குமே ஈடு இணையில்லாத அன்புதான் வேண்டியிருக்கு. அநேகமா எல்லாருக்குமே அதுதான் கிடைக்கவும் மாட்டேங்கிறது. அதுதான் ப்ராப்ளம். ஆனா உனக்குத்தான் கிடைச்சாச்சே. கிடைச்ச அப்புறமும் கைவிட்டு போயிடுமோன்னு பயந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அழுதுண்டே இருக்க வேண்டியதுதான். அமுதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இந்த பயம் என்னை விட்டு போகாது சுஜா. பாலா உன்னை ரொம்ப கேட்டு வேற எழுதியிருக்கான். நீ எப்படி இருக்கேன்னு. வந்து பார், ஸ்கூல் பசங்க மாதிரி அவன் அழுதுண்டு இருக்கான்னு எழுதிட்டுமா? பாலா என்ற செய்தி குறுக்கிட்டதும் சந்துரு சிறிது ஆஸ்வாசம் அடைந்தான். வேறென்ன எழுதியிருக்கா? எப்ப வரானாம் என்றான். அதை நீதான் எழுதி கேள் அவன. ஒரு வரி கிடையாது வர்றதை பத்தி. அவன் பெயருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தேனே, அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஆச்சு. நாளைக்கு இந்நேரம் இன்விடேஷன் அவன் கையில கிடைச்சிரும். அமுதா வீட்ல என்ன அழகான இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பிரமாத பிளான் எல்லாம் போட்டாங்க. கடைசியில கல்யாணம் நடந்தா போதாதாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுதான் அவங்க வீட்ல முதல் கல்யாணம் வேற. அதுக்கு என்ன பண்றது? அடுத்த குட்டி பொண்ணு நந்தா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த வேண்டியதுதான். சுஜாதாவின் இந்த சொல் சந்துருவின் மனதுள் நந்தா பற்றிய மென்மையான சதுக்கத்தில் ஒரு கல்லாக விழுந்தது. சதுக்கம் சிறிது நேரம் நிசப்தமாக இருந்தது. கொஞ்சம் மூர்க்கத்தனத்துடன் முறைத்தது. உள்ளுக்குள்ளேயே எதையோ தீர்மானித்தது. படவா ராஸ்கல், நந்தான்னு சொன்னதும் வாய மூடிக்கோ, சுஜாதா கோபத்துடன் சொன்னாள். சந்திரவும் பதிலுக்கு கோபத்துடன் சொன்னான். இல்ல சுஜாதா, இந்த விஷயத்துல நான் பெரிய அரிச்சந்திரன் இல்லைதான். நந்தா மேல எனக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யுது. அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நான் ஒன்றும் பொய் சொல்ல விரும்பல. ஆனா என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன்.
ஐ எம் நாட் இம்மாரல் பர்சன். அதை மட்டும் என்னால் சத்தியமாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் ஐ லவ் நந்தா. அந்த எண்ணத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியலை. உனக்கே தெரியும், இது என் வாழ்க்கையில் பிளான் போட்டு நடந்த விஷயம் இல்ல. ஸோ, இதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. எனக்கு நந்தாவும் வேண்டியிருக்கு, அமுதாவும் வேண்டியிருக்கு. உண்மையா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. சாரி, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. ஆனா அதுக்காக எதையாவது சொல்லி என் மனச மட்டும் புண்படுத்திடாத. திஸ் மொமெண்ட் ஐ எம் நாட் ஸ்ட்ராங். சரியா உடைஞ்சு நொறுங்கி போயிடுவேன். சுஜாதா சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த பின் சொன்னாள். சரி, இப்ப பேச வேணாம். அத பத்தி எல்லாம் முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும். அப்புறம் ஒரு நாள் வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, அப்போதும் நீ நந்தா விஷயத்துல இந்த மாதிரியே சீரியஸாவே இருந்த. நானும் அப்போ படு சீரியஸா தான் விஷயத்த டீல் பண்ணுவேன். அப்போ உன் மனசு புண்பட்டதுனாக்கா அதுக்கு என்ன குத்தம் சொல்லாத. ஆனா ஒண்ணே ஒன்ன மட்டும் இப்பவே சொல்லிடுறேன். கல்யாணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி எனக்கு என் ஆம்படையாளா வரப்போறவளும் வேணும், அவளோட தங்கையும் வேணும்னு சொல்றது இருக்குது பார். அது இம்மாரல் இன்ஸ்டிங்க் தான். இப்படி சொல்றதுக்காக என்ன கோவிச்சுக்கிறதா இருந்தா கோவிச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். சந்துரு மௌனமாக இருந்தான். சில வினாடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு சுஜாதா எழுந்து வெளியே போனாள். அவளுடன் இருந்த உறவில் அதிர்வுமிக்க இடைவெளி ஏற்பட்டு விட்டாற் போன்ற உணர்வில் அமுதாவையும் நந்தாவையும் எண்ணியபடி சந்துரு கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய உணர்வுகள் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற திருமணத்திற்காக தயாராகி புரண்டு கொண்டிருந்தன. அவசர பாவத்துடன் மிகவும் ஆடம்பர விமர்சைகளுடன் நடைபெற்றிருக்க வேண்டிய சந்துருவின் திருமண வைபவம் மிகவும் எளிமையாக ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வரவேற்பு நிகழ்ச்சி கூட இல்லாமல் சற்று அவசரமான கதியில் நடந்து முடிந்தது. உடல்நிலை மேலும் மோசமடைந்திருக்காவிட்டாலும் கூட இன்னமும் நினைவு திரும்பாமலேயே கிடந்த மகாலிங்கத்தை பார்த்து முதலில் சாந்தி முகூர்த்தத்தையாவது தள்ளி வைத்து விடலாம் என்றுதான் பெருமாள் சாமி நினைத்தார். பின் பெரியவர்கள் கலந்து பேசி அதையும் அன்று இரவே வைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். துரிதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலின் மெத்தையில் சந்துரு களைப்போடும் ஓய்வோடும் அவசர தேவையோடும் தன் மனைவி அமுதாவின் பட்டுப்புடவை நிறைந்த இளம் மடியில் தலை வைத்து நீளப்படுத்திருந்தான். புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கரிய கேசத்தை காதலுடன் அலைந்தபடி அமுதா வர்ணம் உலராத சித்திரம் போல வியர்வையுடன் அமர்ந்திருந்தாள். வெகு நேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமலேயே இருந்தார்கள். பட்டு புடவையின் பெண் மனத்தை நுகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போல் இருந்தது சந்துருவிற்கு. அத்தனை களைப்பாக இருந்தது அவனுக்கு. படுத்திருந்த நிலையிலேயே விழிகளை மட்டும் உயர்த்தி அமுதாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். என்னங்க? அமுதா மெல்லிய குரலில் வினவினாள். கால் வலிக்குதா? சந்திரவும் மென்மையான குரலில் கேட்டான். இல்லையே, நிம்மதியா இப்படி விடிய விடிய படுத்திருக்கணும் போல இருக்குமா? படுத்திருங்க அப்ப. 10 நாளாவே பயங்கர டென்ஷன். அதுவும் இந்த 4-5 நாளா தூக்கமே கிடையாது. கல்யாணம் நடக்குமான்னே சந்தேகமா போச்சு. இப்பவும் பார், எங்க அப்பா அங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கார். அதை நினைச்சாதான் இன்னும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அமுதா மௌனமாக இன்னும் சந்துருவின் தலைமுடியை அலைந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து சந்துரு சொன்னான். அமுதா, நமக்கு இது முதல் இரவு மாதிரியே தெரியல. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 தடவை நாம மீட் பண்ணிட்டது ரொம்ப ஈஸியா இருக்கு. உனக்கு எப்படி தோணுது? எனக்கு எந்த மாதிரியும் தோணல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அமுதா? சந்துரு ஆசை பொங்க கேட்டான். நிஜமாவே பிடிச்சிருக்கா? அப்ப ஒருத்தரை பொய்யா கூட பிடிக்குமா? குனிந்து நாணத்துடன் தன்னையே காணும் அமுதாவின் கண்களையே சந்துரு பார்த்தான். வானத்தில் பதிந்தாற் போல அவளின் கண்கள் எதையோ பிரவகித்து தழும்பிக் கொண்டிருந்தன. நிலா அளவு காதலும் நட்சத்திர அளவு பால் உணர்வும் அந்த கண்களில் கலந்து மிதந்தன. கடற்கரையில் அப்போதுதான் கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல் அந்த முகம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஐ லவ் யூ டியர், சந்துரு நிகழ்ந்த குரலில் சொன்னான். அமுதா மௌனமாக இருந்தாள். நீயும் என்ன
ஐ லவ் யூ டியர்னு சொல் அமுதா. ஐ லவ் யூ டியர். ஐ லவ் யூ வெரி மச். நீயும் சொல்லு. ஐ லவ் யூ வெரி மச். அமுதாவின் அந்த சொல்லில் சந்துரு கரைந்து போனான். என்னை ஒரு பெண் அல்ல ஐ லவ் யூன்னு சொல்றது இதுதான் என் வாழ்க்கையில முதல் தடவைமா. அம்மா, இப்பதான் உயிரே வர மாதிரி இருக்கு. எவ்வளவு நாளா இந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கி இருக்க அமுதா. ம். இந்த அன்பு எனக்கு ஒரு நாளும் குறைஞ்சு போயிடாதே. ம்ஹ்ம். ஒரு நாளும் குறையாது. எனக்கு நீ ரொம்ப வேணும் அமுதா. ஐ நீட் டூ மச். எனக்கும் தான் நீங்க வேணும். முழுக்க முழுக்க என் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடந்துப்ப இல்லையா நீ? சந்துரு சிறிது வினயம் கலந்துதான் இந்த கேள்வியை கேட்டான். நிச்சயமா நடந்துப்பேன். உங்க இஷ்டம் தானே ஏன் இஷ்டமும்? உன்னோட இந்த அன்புக்கு எப்படிம்மா நான் நன்றி சொல்வேன்? சந்துரு மிகையாக உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். அமுதா அவசரத்துடன் சந்துருவின் வாயை தன் விரல்களால் மூடினாள். நாங்க தான் உங்களுக்கு உண்மையா நன்றி சொல்லணும். உங்க அப்பாவை எதிர்த்து நின்னு தைரியமா என்னை கல்யாணம் செய்துக்க முன் வந்தது நீங்க தானே? எங்க அப்பாவோட அக்கிரமத்தை எதிர்த்து நான் நின்னது உண்மைதான். ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. இனிமே உங்க குடும்பத்தை பிரிச்சு என்னை தனியா பார்க்க முடியாது என்கிறதும் நிஜம். அந்த வழியில பார்த்தா உன்னை கல்யாணம் செய்துக்கணும் என்கிற பாயிண்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னது என்னோட சுயநலம்னு தான் சொல்லணும். எனக்கு நீ மட்டுமில்ல, உங்க குடும்பமே தேவையா இருக்கு. என்ன நடந்தாலும் உங்க அப்பா இறந்து போயிடக்கூடாது. அதுதான் என் கவலை. அமுதா நிஜமான வருத்தத்துடன் சொன்னாள். இல்ல இல்ல, இப்ப இறக்க மாட்டார். ஆனா இவ்வளவு வயசாயிட்டு இந்த நேரத்துல அவருக்கு பெராலிசிஸ் வந்ததுல இன்னமும் கஷ்டப்பட போறது எங்க அம்மா தான். அவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்கு. சாரி, ஞாபகம் இல்லாம உன் மடியிலேயே படுத்திருக்க. கால் வலிக்கப் போகுது உனக்கு என்று சொல்லி சந்துரு எழுந்து கொள்ள பார்த்தான். ஆனால் எழுந்து கொள்ள முடியாமல் அமுதாவின் வளையல்கள் நிரம்பிய கைகள் அவனின் நெஞ்சில் கோர்த்து இறுக்கிக் கொண்டன. அந்த கரங்களில் தெரிந்த தேவையை சந்துருவால் உணர முடிந்தது. காதலுடன் பற்றி அவளின் செழுமையான புறங்கையில் முத்தமிட்டான். உடலில் புதிய வெந்நீர் ஓட்டம் ஆரம்பிப்பது தெரிந்தது. ஏறிட்டு நோக்கினான். அமுதாவின் கழுத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த புத்தம் புதிய பொன் ஆபரணங்களின் அழகில் கூட பால் உணர்வு ஊசலாடுவது போல் இருந்தது. தங்கச் சங்கிலியில் கோக்கப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட அன்னப்பறவைகளை தொட்டு சந்திர முத்தமிட்டான். அந்த அன்னப்பறவையில் கூட அமுதாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது. சற்றே அவளுடைய மடியில் புரண்டு பட்டுப்புடவையில் முகத்தை திருப்பி திருப்பி தேய்த்து அமுதா அமுதா என்று முனங்கினான். எனக்கு நீ வேணும் அமுதா, எனக்கு நீ வேணும் என்று பிதற்றினான். அந்த பிதற்றல் அமுதாவை எரிதல் அடைய செய்தது. உடல் முழுவதையும் களம் பெற செய்தது. கனத்தை அவனில் சேர்த்து விடுகிறாற் போல அவள் சந்துருவின் மீது தாழ்ந்து பிடரியில் சாய்ந்து வேட்கையுடன் அவனின் கூந்தலுக்குள் விரல்களை துழாவிட இருவரிலும் கலந்த பால் உணர்வு அழுத்தம் இயற்கை வாயு போல புதிய எண்ணெய் கிணற்றின் ஊற்று போல பீரிட்டு விட்டது. இந்த வேகமுள்ள ஊற்று ஏறக்குறைய அதிகாலை வரைக்கும் பெருகி தெறித்து கொண்டிருந்தது. அருகில் இருந்த மேஜை கடிகாரம் மணி 4:30 என காட்டிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அரைகுறை தூக்கத்தில் இருந்த அமுதா முழு பிரக்ஞை பெற்றபோது அவளின் நெஞ்சருகே முகம் வைத்தபடி சந்துரு தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டாள். ஒரு இளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்யமான கணம். அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சின் அருகே தூங்கி கிடப்பது. இன்னும் மீதம் இருக்கும் அந்தரங்க இரவு கட்டம் முன்னிரவு காதல் பெருக்க எல்லாம் நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம். எப்படி ராஜ குதிரையாக ஏங்கியவன் அயர்ந்து போய் தூங்குகிறான். அமுதா இழை கூட அசைந்து விடாமல் அப்படியே படுத்திருந்தாள். சந்துரு அவளுடைய மனசு பூராவும் நிறைந்து போயிருந்தான். கடுகளவு கூட அவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள். தன்னை துளி கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்துவிட வேண்டும் என்பதையே லட்சியமாய் வார்த்து கொண்டாள். தன்னை சந்துருவிற்கு ஈந்துவிட்ட விச்சிராந்தியாலும் மன சுகமடைந்திருந்தாள். தாம்பத்தியத்தில் இது ஒரு பிளவுபட்ட வினோத சுழற்சி. மனைவி கணவனுக்கு தன்னை கொடுப்பதாய் நினைக்கிறாள். கணவன் தனக்கு வேண்டியதை மனைவியிடம் பெற்றுக் கொள்வதாய் எண்கிறான். அமுதா தன் உடலில் புதிதாய் இணைந்திருக்கும் சந்துருவின் தாலியை கற்புடன் தொட்டு முத்தமிட்டு கொண்டபோது
அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அயர்வுடன் சற்றே அவன் புரண்டான். அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன. சந்துரு எதையோ இன்னும் தூக்கம் கலையாத நிலையில் கூற விழைகிறாற் போல் இருந்ததால் அமுதா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனகல்களையே கவனித்தாள். மெல்லிதாக 2 கைகளாலும் தன் மார்பில் வருடிக்கொண்டே இப்போது கொஞ்சம் ஸ்பஷ்டமாக, நந்தா, நந்தா, நந்தா என 3 முறை உரக்கவே சந்துரு புலம்பினான். சில கணங்களுக்கு அமுதா சற்று ஏமாற்றமான தன்மையில்தான் சந்துருவின் புலம்பலை செவி மடுத்தாள். அந்த புலம்பலுக்கு பின் சந்துரு மறுபடியும் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். தனது பெயரை சொல்லாமல் தன்னுடைய தங்கையின் பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் அந்நிய பாவத்துடன் நோக்கினாள். அவளுள் ஏதோ ஒரு இயக்கம் கொஞ்சம் திகைத்தாற் போல் இருந்தது. எங்கேயோ அவளின் மனம் சிறிது பின் வாங்கியது. சந்துரு நந்தாவின் பெயரை புலம்பியதை வேடிக்கையாக பாவித்துக் கொள்வதா, தீவிரமாக எடுத்துக்கொள்வதா என்று அவளால் நிச்சயிக்க முடியவில்லை. எந்த திசையில் யோசித்தாலும் அதற்கு நேர் எதிரான திசையில் அமுதாவின் மனம் நழுவவே பார்த்தது. அச்சத்துடன் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அறை கதவு தட்டப்படும் சப்தம் லேசாக கேட்டது. அரவம் எழுந்து விடாமல் ஜாக்கிரதையுடன் எழுந்து போய் கதவை திறந்தாள். அவளுடைய அம்மா கதவிலிருந்து சற்று பின் தள்ளி நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா? வா, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், முதல்ல நீ வந்து குளிச்சிடு. நீங்க போங்க, நான் ஒரு நிமிஷத்துல வரேன். மீண்டும் அமுதா தூங்கும் சந்துருவின் அருகில் போய் நின்றாள். வாழ்க்கையில் முதல் முறையாக அவளுக்கு நந்தாவிடம் ஒரு வேற்றுமையான எண்ணம் வந்தது. ஆனால் யார் மீதும் அவளுக்கு தவறான எண்ணமும் ஏற்பட்டு விடவில்லை. எனினும் ஒரு திகைப்பு மட்டும் விதையாக அவளுள் விழுந்திருந்தது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அமுதாவை அம்மா கேட்டுவிட்டாள். ஒண்ணுமில்லையே, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, அதான். அமுதா அவசரமாக பதில் சொல்லி தன்னுடைய முக பாவனையை மாற்ற முயன்றாள். அங்க மாமனார் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரேன்னு கவலையா இருக்கா? ஐயையோ, அதெல்லாம் கிடையாதும்மா, எனக்கு அசதிதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ குளிச்சதும் மாப்பிள்ளையை எழுப்பி குளிக்க சொல்லு. எல்லாரும் குளிச்சுட்டு 7 மணிக்கு கிளம்பி முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வந்த அப்புறம் டிஃபன் சாப்பிடலாம். சரிம்மா. முகபாவனையில் தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமுதா குளிப்பதற்கு போனாள். சந்துரு சுஜாதாவிற்கு ஃபோன் செய்தான். குட் மார்னிங் சுஜா. குட் மார்னிங் யா, எப்படி இருக்க? ஃபைன், நீ எப்படி இருக்க? எனக்கென்ன, எப்பவும் போல இருக்க. ஹனிமூன் எதுவும் போகலையாக்கும்? அப்பா அப்பா இப்படி இருக்கச்ச எனக்கு மனசே வரல ஹனிமூன் போறதுக்கு. நேத்திக்கு லேசா கண் திறந்து பார்த்தாராமே. ஆமா, உனக்கு யார் சொன்னா? உன் பிரதர் தேவேந்திரனை நேத்திக்கு பார்த்தேன், அவர்தான் சொன்னார். பெரிய கண்டம் தப்பியிருக்கார். ஆனாலும் இன்னும் ரொம்ப நாளைக்கு பெட்டு தான். என்ன பண்றது, தள்ளிண்டே போக வேண்டியதுதான். ஸோ அமுதா எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன். லிட்டில் ஃப்ளவர்? உன் லிட்டில் ஃப்ளவர் பக்கத்துல தான் நிக்குது, பேசுறியா? குடேன். ஹலோ, நந்தா பேசினாள். ஹலோ லிட்டில் ஃப்ளவர், எப்படி இருக்க டார்லிங்? நல்லா இருக்கேன் பெரிய ஃப்ளவர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ஜோராத்தான் இருக்கேன். அவர் எப்படி இருக்காராம்? எவர்? உங்க வுட்பி? பாலாவா? தெரியலம்மா, லெட்டரே காணோம் அவங்கிட்ட இருந்து. எப்பவுமே இப்படித்தான் அவன், லெட்டரே போட்டு தொலைய மாட்டான். ஒரு நாள் லீவ் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்களேன். நீதான் கூப்பிடுற, இது வரைக்கும் உங்க அத்தான்காரு என்னை வானே கூப்பிடவே இல்லையே. அவர் கூப்பிட்டா என்ன, நான் கூப்பிடுறேன். அவர் கூப்பிடாட்டா என்ன, நான் கூப்பிடுறேன். அது இருக்கட்டும், உன் அத்தான்காருவை என்னைக்கு நீங்கள்லாம் ஆபீஸ் அனுப்புறதா இருக்கீங்க? மே 10th அன்னைக்கு தான் ஜாயின் பண்றதா இருக்கார். சரி, லீவ்ல இருந்தா இந்த பக்கமே உன் அத்தான் வரப்படாதுன்னு அர்த்தமா? எங்க வீட்டு பக்கம் கூட வரலையவன். அமுதாவுக்கு 4-5 நாள் லேசா ஜுரம். அதனால அத்தானும் எங்கேயும் வெளியில போகாம வீட்லயே இருந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்றாராம் துரை? இன்னைக்கா? இன்னைக்கு அவருக்கு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதே. மியூசிக் கிளாஸா? அது எங்க? எங்க வீட்ல தான். ஓ, துரை உங்கிட்டயே கத்துக்க போறாரா? கத்துக்கொடு. ஆனா ஒரு கண்டிஷன். துரை சங்கீதம் கத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது என்கிட்ட வந்து பாடி காட்டிட சொல்லிடாத. எனக்கு தாங்காது. நீங்க இப்ப சொன்னதை அத்தாங்கிட்ட சொல்லவா? தாராளமா சொல்லு, எனக்கு என்ன பயம். ஸோ சங்கீத கிளாஸ் ஆரம்பிச்சிட்டியாக்கும்? எஸ்.
லிட்டில் ஃப்ளவர்? என்ன பெரிய ஃப்ளவர்? ஜட்ஜத்திற்கும் பஞ்சமத்திற்கும் மட்டும் ஏன் உட்பிரிவுகள் கிடையாதுன்னு சொல்லு பார்க்கலாம். ஐயோ, அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் எனக்கு கிடையாது. அப்ப நீ சங்கீதம் கத்துக் கொடுக்கறதுக்கு யூஸ்லெஸ். சி யூ. சுஜாதா ரிசீவரை வைத்து விட்டாள். நந்தாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சந்துரு அவளுடைய முக மாற்றத்தை கவனித்தான். என்னம்மா, என்னவோ போலாயிட்ட என்றான். என்னதான் திடீர்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க, மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி. அதான் சுஜா கிட்ட சட்டுன்னு கொஞ்சம் ரஃப்பா பேசிடுவா. என்ன சொன்னா? ஜட்ஜத்துக்கும் பஞ்சமத்துக்கும் ஏன் உட்பிரிவுகள் கிடையாதுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நீ சங்கீதம் கத்துக் கொடுக்கறதுக்கு யூஸ்லெஸ்ன்னு பட்டுன்னு சொல்லி ரிசீவரை வச்சுட்டாங்க. சானிய, திடீர்னு இப்படித்தான் மனசு புண்படுத்துற மாதிரி எதையாவது சொல்லிடும். அவங்களுக்கும் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் நல்லா தெரியுமா அத்தான்? தெரியுமோ என்னமோ, என்கிட்ட இதுவரைக்கும் பேசினது கிடையாது அவ. சரி, உனக்கு அது கேட்டது பத்தின விஷயம் தெரியாதா என்ன? ஏதேதுக்கு உட்பிரிவுகள் உண்டுன்னு தெரியும், ஏதேதுக்கு உட்பிரிவுகள் கிடையாதுன்னு தெரியும். ஏன் கிடையாதுன்னு கேட்டா? அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால கேட்டிருக்கா. இன்னில இருந்து தான் உங்களுக்கு சீரியஸா டெய்லி கொஞ்ச நேரம் மியூசிக் பத்தி சொல்லி தரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்து என் மூட கெடுத்துட்டாங்க. நந்தா வருத்தத்துடன் சொன்னாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.